சார் வணக்கம். வணக்கம். சார் இப்ப நம்ம ஒரு ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பார்த்திருந்தோம். அதுல வந்து இந்த நிகழ்வுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ம், ஒய்ஃப் வந்து ஊட்டியில ஆளுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒய்ஃப் ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் ம். வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு ஒரு நிதி நிறுவனத்துல. அந்த ஓகே. நிதி நிறுவனத்துல இருந்து ஒரு ஊழியர் வந்து ஒய்ஃபோட ம், இடத்துக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் ம், கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு ம், ரொம்ப ம், அ தகாத வார்த்தைகள்ல திட்டுறத அந்த மாரி வீடியோவும் நம்ம பார்த்தோம். திட்டிட்டு இந்த ம், மாரி "சோறெல்லாம் திங்கிறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குமா?" அப்படி இப்படின்னு கேட்டு போயிட்டாரு. ம், இப்ப ம். இது வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து சரியானது தானா? அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது அவங்க கடன் வாங்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவில் குற்றம். இவர் பண்ணது வந்து பெரிய குற்றம். எப்படி பெரிய குற்றம் அப்படின்னா, முதல்ல இந்த மாரி வசூல் வேட்டைக்கு போகவே கூடாது. ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். கேட்கலாம். ஒரு அன்போட கேட்க முடியும். அவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா, அதுக்காக அதிகாரம் பண்ணி, கண்ணாமண்ணான்னு திட்டி, அசிங்கமா அவதூறா பேசி 4 பேருக்கு முன்னாடி இப்படி பண்றதுக்கு அவங்களுக்கு எந்தவித ஒரு உரிமையும் கிடையாது. அது வந்து டிஃபமேஷன் கூட அவங்க பேர்ல போட முடியும். டிஃபமேஷன் கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியும். மான நஷ்ட வழக்கு. அத மாதிரி அவங்க உள்ள போறது வந்து அத்துமீறி போறது. அடுத்தவங்க இடத்துக்குள்ள அத்துமீறி போறதுன்றது வந்து அதுவும் சட்டப்படி குற்றம் அது.